வணக்கம். சினி சினி மினி மினி ஜேசி டேனியல் இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாதர் ஆஃப் மலையாளம் சினிமா. ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மலையாளம் சினிமா. மலையாள பட உலகின் தந்தை ஜேசி டேனியல். அவர் ஒரு தமிழர். தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் மலையாள திரைப்பட உலகின் தந்தை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மனிதராக இன்று இருக்கிறார். அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஜேசி டேனியலை பொறுத்தளவில் திருவாங்கூர் கொச்சின் சமஸ்தானம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்கிறாங்களே, அந்த திருவாங்கூர் கொச்சி பகுதியில் இருக்கக்கூடிய நெய்யாற்றின் கரை அப்படின்ற ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து அரசாங்க மருத்துவர். அவங்க ஃபேமிலியே பொதுவாகவே மருத்துவ குடும்பம், நிறைய பேர் டாக்டர்ஸ். அது மாதிரி ஒரு டாக்டருக்கு மகனாக பிறந்தவர் தான் ஜேசி டேனியல். அவருக்கு அந்த காலத்தில் 20கள் 30கள் சினிமா மேலே ஒரு ஆர்வம். சினிமா படம் எடுக்கணும், சினிமா படத்தில் நடிக்கணும், சினிமா படத்தை டைரக்ட் பண்ணணும், படத்தை தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை. அந்த ஆசையால் உந்தப்பட்டு அவர் வந்து சென்னைக்கு வந்து ஸ்டுடியோக்குள்ளெல்லாம் நுழைஞ்சி பல விஷயங்களையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும் அவரால் வந்து ஸ்டுடியோக்குள்ளே நுழைஞ்சி சில விஷயங்களை பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு பாம்பேக்கு போயிட்டார். பாம்பேக்கு போய் பல ஸ்டுடியோக்களுக்குள்ளே நுழைஞ்சி பல விஷயங்களை பார்த்து தெரிந்து கொண்டு அப்படிலாம் வந்த பிறகு அவர் வந்து தன்னுடைய சொத்துக்களில் வந்து அவருக்குன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியை வந்து அப்படியே விற்றுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சில நிலப்பகுதிகளை வாங்கி அங்கே ஒரு ஸ்டுடியோவை இவரே உருவாக்கியிருக்கார். உருவாக்கிட்டு வெளிநாட்டில் இருந்து கேமரா இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து முதல்ல ஒரு படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விகத குமாரன் அப்படி தொலைந்த சிறுவன், காணாமல் போன சிறுவன், த லாஸ்ட் சைல்டு, த லாஸ்ட் பாய், எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, விகத குமாரன் அப்படின்ற பேரில் ஒரு படம். அந்த படத்தில் கதாநாயகனாக இவரே நடிக்கிறது. ஒரு சின்ன பையன் வந்து காணாமல் போயிடுறான். அதை கடத்திட்டு போனது இலங்கையிலிருந்து வந்த ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த பையனை கடத்திட்டு போயாச்சு. அது பிறகு காணாமல் போனால் அந்த பையன் கிடைச்சானா, படத்தினுடைய ஃபினிஷிங்கில் அப்பா அம்மா கூட வந்து சேர்ந்தானா. இதுதான் கதை. இப்படி ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு இவர் படத்தை பண்ணலாம் அப்படிங்கும்போது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ வந்து இவருடைய இடத்தெல்லாம் விற்று அதில் கிடைக்கிற ரூபா பல நண்பர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் நகை பணம் இந்த மாதிரிலாம் கடனாக வாங்கி சொந்தக்காரங்கிட்ட வாங்கி இப்படிலாம் அமௌண்ட்டை கொஞ்சம் தேற்றி அந்த படத்தை இவர் ஆரம்பிச்சிட்டார். இவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். இவருடைய சொந்த மகன் தான் அந்த காணாமல் போகிற பையன். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி இவர் தான் டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர், இவர் தான் எடிட்டர், இவர் தான் கேமராமேன், இவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், எல்லாமே அவர் தான். அப்போ கதாநாயகி அப்படின்னு வரும்போது ஃபாரின்லேருந்து வந்து ஒயிட் லேடி ஒன்று, வெள்ளக்கார பெண் லெனா அப்படின்ற ஒரு பெண்ணை இங்கே கொண்டு வந்து நடிக்க வச்சு, அது ப்ரொஃபஷனலாக ஆர்டிஸ்ட், ஆங்கில படங்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அதை கொண்டு வந்து நடிக்க வச்சு அப்படின்னா அவங்க வழக்கமாக அந்த தங்குற விஷயங்கள் அதெல்லாம் பெரிய ஹோட்டலில் தங்கணும், ஒரு ஆடம்பர அட்மாஸ்பியரில் இருக்கணுன்ற மாதிரிலாம் நினைப்பாங்கள்ல. அப்படிலாம் நினச்சி அப்படிலாம் வந்ததில் வந்து இவருக்கு அது ஒத்து வரல. அது பண்ணால் ஏகப்பட்ட சிரமங்கள் வரும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப எகிரும், சரிப்பட்டு வராது அப்படின்னு உடனே அந்த பெண்ணை கதாநாயகியை கமிட் பண்ணி பண்ணோம்னா பிரச்சனை ஆகிரும்னு சொல்லிட்டு வேண்டான்னு முடிவுக்கு வந்து அப்போ வேறு யாராவது கதாநாயகியை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தால் கேரளாவில் தெருக்கூத்து இதில் எல்லாம் வந்து இந்த கிறிஸ்தவ மதத்தெல்லாம் பரப்புறதுக்காக அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பெண் இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே சரின்னு சொல்லிட்டு ராஜம்மா அப்படின்னு அந்த பெண்ணுடைய பேர். நேரடியாக போய் பார்த்து அந்த நாடகம், அது நடிக்கக்கூடிய நாடகத்தை போய் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நல்லா நடிக்குது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஆகி அதை கதாநாயகியை போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கு PK ரோசி அப்படின்ற பேரை வச்சு இவர் வந்து படத்தை ஆரம்பித்து படத்தை முடிச்சிட்டார். படத்தை முடித்து அதை வந்து அது கொஞ்சம் முக்கியமான நபர்கள் இருக்காங்கள்ல, அந்த ஊர்லெலாம் பெரிய மனிதர்கள் அப்படின்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் போட்டு காமிக்கலான்ற மாதிரி இது பண்ணிச்சு. அந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிச்சு. அது சைலண்ட் மூவி ஏரா 1930. அப்போ பீப்புள் வந்து அந்த முக்கியமான விஐபிஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு படத்தை போட்டு காமிச்சு அப்படின்னு வரும்போது அந்த படத்தை பார்த்தோன்னே அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க. முக்கால்வாசி படம் ஓடிட்டு இருக்கும்போது பெரிய தகராறு பண்ணி படத்தை நிறுத்து அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து திருவனந்தபுரத்தில் கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு திரையரங்கம், அங்கே தான் அந்த படத்தை போட்டிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கதாநாயக இருந்த PK ரோசியில் அந்த ராஜம்மா அது வந்து SC ஷெட்யூல் காஸ்ட், தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பெண். அந்த பெண்ணை வந்து நாயர் பெண்ணாக எப்படி படத்தில் காட்டலாம், உயர்ந்த ஜாதி பெண்ணாக எப்படி படத்தில் காட்டலாம், தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை எப்படி உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த பெண் அப்படின்ற மாதிரி படத்தில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் பெரிய பிரச்சனையை உண்டாக்கி ப்ரொஜெக்ஷனே நிறுத்திட்டாங்க.
ஃபுல் பிக்சரை பார்க்காம முக்கால்வாசி படத்துலேயே நிறுத்திட்டு அந்த கேர்ள் வந்து திரையரங்குக்கு வந்து அப்படின்னா உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பெண் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை போட்டு அந்த படத்தையும் ஃபர்தராக ஓட விடாமாக்கி அந்த திரை மேலே வந்து கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சு இப்படிலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகி ஜேசி டேனியல் வந்து எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பார் அப்படின்றத யோசித்து பாருங்கள். அதுக்கு பிறகு அந்த திரைப்படம் வந்து பல நகரங்களில் திரையிடப்பட்டிருக்கு. திருச்சூர், குள்ளம், ஆலப்புழை, தலசேரி இங்கெல்லாம் திரையிடப்பட்டிருக்கு. திரையிடப்பட்டிருந்தா கூட வந்து அந்த படம் வர்த்தக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. அதனால் அந்த போட்ட காசு வந்து அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லை, அப்படிப்பட்ட மேட்டர் நடக்கலை. ஃபினான்சியலி அவருக்கு லாஸ். ரெண்டாவது இந்த எதிர்ப்பு இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் உண்டான பிறகு அந்த படத்தை தொடர்ந்து திரையரங்குகளில் திரையிட முடியவில்லை. அப்படி ஆன பிறகு ஜேசி டேனியலுக்கு வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கும் அப்படின்ற யோசிப்பாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா அவர் பேசிக்கலி ஹி வாஸ் எ டென்டல் டாக்டர் ஆல்சோ. அதனால் பல் மருத்துவர். அதனால் அந்த பல் மருத்துவம் அப்படின்ற அந்த தொழில் இருக்குல்ல அதில் ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் மதுரை, காரைக்குடி இந்த மாதிரி பல ஊர்களில் வந்து டென்டல் கிளினிக் ஓப்பன் பண்ணி தன்னுடைய தொழிலை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் காரைக்குடிக்கு வந்த அப்போதைய தமிழ் பட உலகின் சூப்பர் ஸ்டாரான PU சின்னப்பா இவரை பார்த்துட்டு, இவர் ஏற்கனவே மலையாளத்தில் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே, நீங்கள் சென்னைக்கு வரலாமே, வாங்க நம்ம இணைஞ்சு எனத்தையாவது ஒரு படத்தை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உடனே இந்த நடத்திக்கிட்டு இருந்த கிளினிக்கெல்லாம் இழுத்து மூடிட்டு விற்றுட்டு சென்னைக்கு வந்து PU சின்னப்பா வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அதில் கையில் இருந்த காசு அந்த கிளினிக்கை விற்ற ரூபாலாம் இருக்குல்ல அதெல்லாம் உள்ளதுக்கி போட்டு அது கடலில் கரைச்சா பெருங்காயமாக போய் பணமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இருந்த பணத்தையும் இழந்தாச்சு. ஏற்கனவே விகதகுமாரனில் விட்ட ரூபா அதுக்கு பிறகு PU சின்னப்பாவை நம்பி படத்தில் இறங்கியது. கையில் இருந்த காசு ஃபுல்லாக போச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்கிறது? அதுக்கு பிறகு அகஸ்தீஸ்வரம் அங்கேயே போயாச்சு. போய் பல காரியங்கள் அங்கே போய் சர்பத்து தயாரிச்சிருக்காரு. மருத்துவ தொழில், பல் மருத்துவம் அதையும் பார்த்துருக்காரு. இது போக அவருக்கு வந்து இந்த களரி விளையாட்டு இருக்குல்ல, களரி பயிற்சி அதெல்லாம் நல்லா தெரியும். அதனால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது விஷயமா வந்து அப்படி இம்மிடியேட்டாக களரி கற்றுக் கொடுப்பது அப்படின்ற மாதிரி அந்த களரி கற்றுக் கொடுக்கும் நிலையம் அதை ஒன்று ஆரம்பித்து அங்கே வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் களரி பயிற்சி அளிப்பது அப்படின்ற காரியம் அதையும் அவர் செஞ்சுருக்காரு. அதுபடி களரி பயிற்சியை பற்றி அவரே ஆங்கிலத்தில் ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. இது போக பல நாடக நடிகர்கள் இவங்களெல்லாம் அங்கே வர வச்சு பல நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இந்த மாதிரி பல காரியங்களை ஜேசி டேனியல் செய்திருக்கிறார். அவருக்கு வந்து 4 பசங்க. அந்த 4 பசங்களுக்கும் அவர் நல்லாவே திருமணம் செஞ்சு வச்சிருக்கார். இவருடைய வாழ்க்கை இருக்குல்ல, ஜேசி டேனியலுடைய வாழ்க்கை, இதை மையமாக வைத்து மலையாளத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் செல்லுலாய்டு. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் அருமையான இயக்குனரான கமல். செல்லுலாய்டு அந்த திரைப்படத்தில் ஜேசி டேனியல் கதாபாத்திரத்தில் நடித்தவர் பிருத்திவிராஜ். அருமையான திரைப்படம் என்று அனைவரும் பாராட்டிய திரைப்படம் அது. தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அந்த திரைப்படத்திற்கு ஏராளமான விருதுகள் கிடைத்தன. சிறந்த நடிகருக்கான விருதை அந்த திரைப்படத்திற்காக பிருத்திவிராஜ் பெற்றார். இவருடைய வாழ்க்கையை சேலங்காடு கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட்டு, அவர் வந்து தொடராக மலையாள பத்திரிகையில் வந்து இவருடைய வாழ்க்கையை எழுதினார். எழுதின பிறகு ஜேசி டேனியல்னால் யார் அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு இதை வந்து அரசாங்கத்தினுடைய பார்வை வர இவர் கொண்டு போனார். அந்த சேலங்காடு கோபாலகிருஷ்ணன், அந்த ஜேர்னலிஸ்ட், அந்த பத்திரிகையாளர், சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவர் கொண்டு போய் அங்கே பெரிய அளவில் ஃபைட் பண்ணார். என்ன சொன்னார்னா, இவர் உண்டாக்குனதான் முதல் மலையாள திரைப்படம். ஃபஸ்ட்டு ஃபில்ம் இன் மலையாளம் வாஸ் டைரக்டட் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஜேசி டேனியல். அவரை வந்து ஃபாதர் ஆஃப் மலையாளம் சினிமா, மலையாள பட உலகின் தந்தை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. கேரளாவில் அவ்வளோ சாதாரணமாக ஏற்றுக்கிற முடியாதுன்ட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தாய்மொழி தமிழ். தாய்மொழி தமிழ்னு வரும்போது அவர் மலையாளத்தில் படத்தை பண்ணியிருக்கலாம். இருந்தால் கூட அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானே, அவர் ஊர் இப்போ தமிழ்நாட்டில் தானே இருக்குது அப்படின்னு. தமிழ்நாட்டில் இப்போ இருக்கலாம், இப்போ கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கலாம். அந்த காலத்தில் திருவாங்கூர், கொச்சி அதில் தானே இருந்துச்சு. கேரளத்தில் இருந்த ஊர் தானே, இப்போ தானே தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அவர் படத்தை பண்ணும்போது கேரளத்தில் தானே இருந்திருக்காரு. அப்போ கேரள அரசாங்கம் தானே அவரை கௌரவிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து பாலன்னு ஒரு படம் மலையாளத்தில் இருந்துச்சு. அது வந்து டாக்கி
பேசக்கூடிய வசனம்லாம் இருக்கக்கூடிய படம். அதுதான் மலையாளத்தில் வந்து முதல் படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது முதல் படமாக இருக்கலாம். அது டாக்கி. அந்த டாக்கி வர்றதுக்கு முன்னாடி பேசாத படம் சைலண்ட் மூவி விகதகுமாரன் ஜேசி டேனியல் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் முதல் படம் அப்படின்ற மாதிரிலாம் கடுமையாக போராடி அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பெரிய அளவில் அதுக்காக வாதாடினார். அப்படி வாதாடின பிறகு அரசாங்கம் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்துச்சு. அப்போ கேரளத்தினுடைய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கே கருணாகரன் இருந்தார். அவர் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த வாதம், அந்த ஜேர்னலிஸ்ட்டு சொல்லக்கூடிய வாதம் எல்லாத்தையும் கேட்ட பிறகு மனப்பூர்வமாக கேரள அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஜேசி டேனியல் தான் மலையாள பட உலகின் தந்தை. மலையாளத்தில் திரைக்கு வந்த முதல் திரைப்படம் விகதகுமாரன் என்ற ஜேசி டேனியலின் படம்தான் அப்படின்றத வந்து அரசாங்கம், கேரள அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொண்டது. ஃபாதர் ஆஃப் மலையாளம் சினிமா அப்படின்றது ஜேசி டேனியல் தான் அப்படின்றத கேரள அரசாங்கமே அறிவித்தது. அந்த அறிவித்ததோடு மட்டும் இல்லை, கேரள அரசாங்கமே ஒரு அவார்டு அறிவித்தாங்க, ஜேசி டேனியல் அவார்டு. பட உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக உயர்ந்த விருது அந்த விருது தான் ஜேசி டேனியல் விருது அப்படின்ற ஒரு விருதை ஏற்படுத்தி 1975 வருஷம் 1975 1975 வருஷம் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் இருந்து ஒவ்வொரு வருடமும் ஜேசி டேனியல் விருது அப்படின்ற ஒரு விருது வந்து பட உலகில் சாதனை புரிந்தவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். தமிழை தாய்மொழியாக கொண்ட ஜேசி டேனியல் தான் மலையாளத்தின் முதல் திரைப்படத்தை தயாரித்தவர், இயக்கியவர் அப்படின்றது ஒன்று. மலையாள பட உலகின் தந்தை தமிழை தாய்மொழியாக கொண்ட ஜேசி டேனியல் அப்படின்றது ஒன்று. அதற்கு பிறகு கேரள அரசாங்கமே ஜேசி டேனியல் அவார்டு அப்படின்ற ஒரு விருதை ஏற்படுத்தி ஒவ்வொரு வருடமும் பட உலகில் சாதனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விருதை தந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு விஷயம். எப்படிப்பட்ட மிக உயர்ந்த விஷயங்கள் கேரள பட உலகில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் கூறுகிறேன்.